ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மார்னிங் எடுத்த பிளாகுங்க. மூக்கல்ல தோசை போட்டிருந்தேன் இல்லையா, அதோட ரெசிபியும் வெயிட் லாஸ் சின்ன சின்ன டிப்ஸும் என்னோடய வெயிட் லாஸ் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்குறது தான் என்னோடய வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நைட்டே நான் கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் கருப்பு மூக்கல்லே ஊற வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சமாக எடுத்து ஒரு 100 கிராம் எடுத்து சுண்டல் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நான் குக்கரில் மூடி போட்டு வச்சுட்டேங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். தாளிப்பு எதுவும் சேர்க்காமல் நம்ம அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது சேர்த்து அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போது தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. மூக்கல்ல ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சமாக, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம், காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, அதனால் நான் காஞ்ச மிளகாவே சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மூக்கல்ல தோசைனவே அரிசி சேர்க்காமல் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம பெசலெட் செய்வோம் இல்லையா, பச்சைப்பயிறு தோசை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு போயிருக்கு. நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம். ஏன்னா ஊற வச்ச தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்ம கீழே கொட்ட வேண்டாம். கொண்டக்கடலை ஊற வச்ச தண்ணி நீங்கள் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக இப்போது பெருங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் உடனேவும் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லை ஒரு 1 ஹவர் வச்சுட்டு தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண ஆனியன் போட்டு ஆனியன் தோசை மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லை பன்னீரை நீங்கள் நல்லா துருவி போட்டு பன்னீர் தோசை மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு இந்த பக்குவத்தில் வெந்திருந்தால் போதும் நம்மளுக்கு. இந்த தண்ணியும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல், நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த தண்ணியும் நீங்கள் லஞ்சோ இல்லை டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அந்த தண்ணி சூப் மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். வார்மாக இருக்கும்போது நல்ல ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குங்க. ப்ரோட்டீன் ரிச்சான தோசை. இது ப்ரோட்டீனுக்கு நம்ம சிக்கன் தான் சாப்பிட்ணும், எக்கு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. நம்ம இந்த மாதிரி பயிர் வகைகள் கூட நம்ம எடுத்துக்கலாம். சுண்டல் அவ்வளோ சத்து இருக்குது. மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சுருந்தேன் நான் இன்றைக்கி. எல்லாம் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சூப்பராக சாம்பார் வச்சுருந்தேன். அதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தோசை கூட தொட்டுக்க எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே நான் சாம்பார் வச்சுட்டேன். இப்போ தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஒரு 1/2 hour நான் அப்படியே விட்டுட்டேன். தவா நல்லா சூடானதும் அதில் தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், மொத்தமாகவும் இருக்காது, ரொம்ப மெலிசாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். பட்டு நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் டயட்டில் இருந்தாலும் சரி, டயட்டில் இல்லைனாலும் சரி, இதை உங்களோட மீல் பிளானில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இப்போ நான் நல்லெண்ணெய் தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கலை. லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். ஒரு நார்மல் தோசை, அப்புறம் எக் தோசையும் நான் போட்டிருந்தேன். எக்கு சேர்த்தும் செஞ்சுக்கலாம். எக் தோசை 2 தோசை நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் என்னோடய டயட்டில். இந்த தோசை சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் டேஸ்ட் வைஸ். மார்னிங் இந்த ஒரு நார்மல் தோசை, ஒரு எக் தோசை நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சாம்பார் நிறையா வச்சு சாம்பார் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் இது என்றைக்கு எடுத்த பிளாக்னு பார்த்தீங்கன்னா 22 எடுத்ததுன்னு நினைக்கிறேன். 22 இந்த மாதிரி தான் என்னோடய பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டே யோசிச்சு வச்சுருவேன் அடுத்த நாள் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு. ஆஃப்டர்நூனுக்கு பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். கோஸ் பொரியல் ஆல்ரெடி கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் போட்டிருப்பேன். சேம் அதே மெத்தடில் தான் பண்ணியிருந்தேன். ரைஸும் ஒரு பக்கம் வச்சுட்டேன். எப்போவுமே ரைஸ் நான் பாயில் பண்ணி தான் சாப்பிடுவேன், அதாவது வடித்து தான் சாப்பிடுவோம். குக்கர் ரைஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குக்கர் ரைஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னோடய டயட் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். என்னோடய டயட் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு.
இப்போ இன்னையோட இப்போ நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 25 தான் வந்து நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். 25 டேஸில் எனக்கு இருக்கிற ரிசல்ட்டு சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து இன்ச்லாஸ் நல்லாவே இருக்குது, ஃபேஸில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் ஆக்டிவாக இருக்கேன். என்னால் வந்து என்ன சொல்கிறது, எது ஒன்றுமே ஆக்டிவாக பண்ண முடியுது, ரொம்ப டயர்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்ற மாதிரி. இப்போ வந்து என்னோடய பாடி வந்து அடாப்ட் ஆகிடுச்சு. 20 ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங், 4 ஹவர்ஸ் வந்து ஈட்டிங் விண்டோக்குன்றது அடாப்ட் ஆகிடுச்சு. ஸ்டமக்கே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டைமில் தான் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம என்ன தான் பசிக்குதுன்னு சொன்னாலும் சாப்பிட போட மாட்டாங்கன்ற மாதிரி மைண்ட் செட்க்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் தண்ணி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதனால் தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்றனா, தண்ணி குடிக்கும்போது நம்மள உடம்புல இருக்க சேஞ்சஸ் நிறையா இருக்குது. ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகுது, ஃபேஸ் நம்மளுக்கு நேச்சுரலாகவே க்ளோவாக இருக்குது, ஆக்டிவாக நம்மளால் இருக்க முடியுது. தண்ணி தயவு செஞ்சு 3 லிட்டர் மினிமம் 3 லிட்டர் ஆச்சு குடிக்க பாருங்கள். 4 லிட்டர் நம்மளால் குடிக்க முடியலனாலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கும்போது தான் என்னால் மேற்கொண்டு வீடியோஸ் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.